திருவாரூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அலுவலக ஊழியர்கள் மற்றும் ஆவணங்களுக்கு தீ வைக்க முயற்சியானது நடைபெற்றிருக்கிறது. பட்டா வழங்காத ஆத்திரத்தில் ஒரு இளைஞர் இந்த செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதன் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அதனை தான் நம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அமிர்தலிங்கம். வணக்கம் அமிர்தலிங்கம். தற்போது அந்த இளைஞர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கு? முழு விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே தலவாயிருப்பு வேளங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார் என்பவரது மகன் ராம்கி, வயது 32. இவர் தான் வசித்து வரும் நத்தம் புறம்போக்கு இடத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கடந்த 3 ஆண்டுகளாக பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிய வருகிறது. இது தொடர்பாக கோட்டாட்சியர் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில அந்த இடம் வேறு ஒருவருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராம்கி திருவாரூர் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த டீசல் கேனை எடுத்து அலுவலகத்தில் இருந்த ஆவணங்கள் மற்றும் ஊழியர்கள் மீது ஊற்றி தீ வைக்க முயற்சித்துள்ளார். அங்கு வேறொரு பணி நிமித்தமாக நின்று கொண்டிருந்த நன்னிலம் அருகே தூத்துக்குடி கிராம நிர்வாக அலுவலர் விஜய் என்பவர் ராம்கியை பிடித்து தடுத்துள்ளார். அப்போது தவறி கீழே விழுந்த விஜய் தலையில் காயத்துடன் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் உடனடியாக அலுவலக ஊழியர்கள் நகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் தகராறில் ஈடுபட்ட ராம்கியை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. பட்டா வழங்குவதில் ஏற்பட்ட இந்த திருவாரூரில் வருவாய்த்துறையை கண்டித்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆவணங்கள் மற்றும் ஊழியர்கள் மீது தீ வைக்க முயன்றதாக கூறப்படும் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி அமிர்தலிங்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.